இன்றைய முக்கிய செய்திகள். முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு புவன்கரை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்திவேல் பரமானந்தா சித்தர் கோவில் மற்றும் நயினார் மண்டபம் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. இதில் முன்னாள் கவுன்சிலர்கள் செல்வ கணபதி, சத்யராஜ், பால்ராஜ், விஜயகுமார், விஷ்ணுமூர்த்தி, வெற்றிவேல், சரவணன், ராஜா, கருணாநிதி, பூபாலன், ராஜ்மோகன், மேகநாதன், இளவரசன், சஞ்சய், அருண், ராஜன் உட்பட திரளான கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். இதற்கான ஏற்பாடுகளை வழக்கறிஞர் செந்தில்குமார் செய்திருந்தார். மேலும் ஜான்குமார் எம்எல்ஏ பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு பிரார்த்தனையும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் நலத்திட்டம் வழங்கும் விழாவாக சிறப்பாக செய்திருந்தனர். மணக்குள விநாயகர் கோவிலில் முன்னாள் எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார் தலைமையில் சிறப்பு பூஜையும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதியில் ஜேசி மன்ற தலைவரும் சமூக சேவகருமான விஜயராஜ் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனையும் ஏழை எளிய மக்களுக்கு உணவும் வழங்கப்பட்டது. முதலியார்பேட்டை தொகுதியில் வழக்கறிஞர் செந்தில் மற்றும் பாஜக நிர்வாகிகள், எல்ஜிகே கட்சி உறுப்பினர்கள், ஜேசி மன்ற நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு நயினார் மண்டபம் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஜான்குமார் எம்எல்ஏ புகைப்படத்துடன் கையில் ஏந்தி சிறப்பு பிரார்த்தனை, அவர் பல்வேறு பதவிகள் ஏற்று பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டுமென்று பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். குறிப்பாக விரைவில் புதுவை மாநில சபாநாயகராக பதவியேற்க சிறப்பு பிரார்த்தனை செய்தார்கள். வழக்கறிஞர் செந்தில்குமார் மற்றும் நிர்வாகிகள் முதலியார்பேட்டை தொகுதி முழுவதும் ஆளுயர கட்டவுட்டுகள் வைத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். மணக்குள விநாயகர் ஆலயத்தில் ஜான்குமார் எம்எல்ஏ பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாள் எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் வழங்கினார். விழாவில் எல்ஜிகே கட்சி நிர்வாகிகள், பாஜக பிரமுகர்கள், ஜேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக காமராஜ் நகர் தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகள், ராகவா டிவி உரிமையாளர்கள், பாலன், எல்ஜிகே கட்சி நிர்வாகிகள், பாஸ்கர், சரவணன், கோகுலகண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி உருளையன்பேட்டை முருகன் கோவில் தெருவை சேர்ந்தவர் சத்தியமூர்த்தி. இவரது மனைவி மஞ்சுளா கடந்த மே 20 பிற்பகல் பணம் எடுக்க சென்றபொழுது அலமாரி திறந்து கிடந்தது. உள்ளே வைத்திருந்த 13 பவுன் நகைகள், ரூபாய் 3 லட்சம் ரொக்கம் திருடு போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசில் மஞ்சுளா புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். இதில் மஞ்சுளா வீட்டில் தங்கியிருந்த 17 வயது சிறுவன் நகை பணத்தை திருடியது தெரியவந்தது. அவரிடம் நடத்திய விசாரணையில் நண்பர்களான வானரப்பேட்டை சேர்ந்த உதயகுமார், பூமியான்பேட்டை சேர்ந்த ஹரிஹரன், வினோபா நகரை சேர்ந்த சுபாஷ் ஆகியோரிடம் திருடிய நகையை கொடுத்தது தெரியவந்தது. அவர்கள் நகையை விற்று கார் வாங்கி உல்லாசமாக ஊர் சுற்றியது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களிடமிருந்து கார், ரூபாய் 98,000 ரொக்கம், 8.6 பவுன் நகைகளை பறிமுதல் செய்தனர். சிறுவன் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்டார். மற்ற 3 பேரையும் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியின் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்திற்கான பூர்வாங்க பணிகள் இன்று காலை பாலாயன நிகழ்வுடன் தொடங்கின. இதையொட்டி விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், விக்னேஷ் கண்ணன் எம்எல்ஏ உட்பட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவில் கட்டிட பராமரிப்பு, வண்ணம் தீட்டுதல், தங்க முலாம் பூசப்பட்ட மேற்கூரை உள்ளிட்ட உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த திருப்பணிகளை சுமார் 10 மாதங்களுக்குள் நிறைவு செய்ய கோவில் நிர்வாகமும் இந்து அறநிலைத்துறையும் திட்டமிட்டுள்ளன. திருப்பணிகள் நடைபெறும் காலத்திலும் தினசரி வழிபாடுகள், சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் வழக்கம் போல் தொடர்ந்து நடைபெறும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பூஜை ஏற்பாடுகளை கோவில் சிவாச்சாரியர்கள் கணேஷ், நாகராஜ், சீனு ஆகியோர் மேற்கொண்டார்கள்.
உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி கலைவாணன் தலைமையில் நடந்த மக்கள் மன்றத்தில் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அதேபோன்று அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் எஸ்பி ஜிந்தா கோதண்டராமன் மக்கள் கொடுத்த புகார் மனு மீது விசாரணை நடத்தினர். ரெட்டியார்பாளையம், கரிக்கலாம்பாக்கம் புறக்காவல் நிலையம், ஏனாம் புறக்காவல் நிலையம், மாஹே போலீஸ் ஸ்டேஷனில் மக்கள் மன்றம் நடைபெற்றது. இதில் எஸ்பிக்கள், இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் பங்கேற்றனர். பொதுமக்கள் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக கொடுத்த புகார் மனுக்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டது. புதுச்சேரி மாநகர எம்ஜிஆர் பேரவை சார்பில் 15ஆம் ஆண்டாக மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா மற்றும் புதிய நிர்வாகிகளுக்கு பாராட்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் இன்று நடைபெற்றது. சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பிரபாகரன், கோதண்டபாணி, ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அமைச்சர் சிவக்கொழுந்து, சுத்துக்கேணி பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடை மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினர். இந்த நிகழ்ச்சியில் பேரவை நிர்வாகிகள் மாசிலாமணி, தமிழ்செல்வம், சிதானந்தம், தரணி, தேவி, சாம்ராஜ், ரங்கநாதன், சோமசுந்தரம், பரமேஸ்வரி, காமாட்சி, ஜெயராம் உட்பட எம்ஜிஆர் பற்றாளர்கள் மற்றும் ரசிகர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் தமிழ் அறிஞர் மன்னர் மன்னனின் 6வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது. அறக்கட்டளை தலைவர் தமிழ் அறிஞர் கோ. பாரதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ.கே.டி. ஆறுமுகம், விக்னேஷ் கண்ணன், அழகனந்தம், முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் மன்னர் மன்னன் திரு உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து புரட்சி கவிஞர் போற்றிய மறுமலர்ச்சி கவிஞர் மன்னர் மன்னன் என்ற தலைப்பில் உரையரங்கம் நடைபெற்றது. மேலும் 100 மாணவர்கள் பங்கேற்ற ஓவிய போட்டியில் தேர்வு செய்யப்பட்ட 15 மாணவர்களுக்கு தலா ரூபாய் 300 ரொக்க பரிசு வழங்கப்பட்டதுடன் பங்கேற்ற அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியிலும் குறிப்பாக நகர பகுதிகளில் நடைபெற்று வரும் வேதனையான நிலை. சிமெண்ட் சாலைகள் மற்றும் தார் சாலைகள் அமைப்பதற்கு முன்பே பாதாள சாக்கடை, குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை உட்கட்டமைப்பு பணிகளையும் திட்டமிட்டு முடித்திருக்க வேண்டும். ஆனால் புதிதாக அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலைகள் மற்றும் தார் சாலைகள் சில மாதங்களிலோ அல்லது ஓரிரு ஆண்டுகளிலோ மீண்டும் தோண்டப்படுவது மக்களின் வரிப்பணத்தை வீணடிப்பதோடு மட்டுமல்லாமல் திட்டமிடல் இல்லாத நிர்வாகத்தின் வெளிப்பாடாகவும் உள்ளது. இதனால் பொதுமக்கள் போக்குவரத்து சிரமம், தூசி, மாசு, வணிக பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு இன்னல்களை தொடர்ந்து சந்தித்து வருகின்றனர். மக்களின் வரிப்பணம் பயனுள்ள வகையில் செலவிடப்பட வேண்டும். இனிவரும் காலங்களில் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து முறையான திட்டமிடலுடன் பணிகளை மேற்கொண்டு இதுபோன்ற தேவையற்ற செலவுகளையும் சிரமங்களையும் தவிர்க்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாகும் என்று பிரதேஷ் இருதயராஜ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஆதி திராவிட மாணவ மாணவிகள் விடுதிகளில் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதுகுறித்து ஆதி திராவிட நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் 2006-2007 கல்வியாண்டில் புதுச்சேரி ஆதி திராவிட மாணவ மாணவிகள் விடுதிகளில் சேர்த்துக் கொள்ளப்பட உள்ளனர். மேலும் இம்மாணவர்களுக்கு விடுதிகளில் சேர வருமான உச்சவரம்பு இல்லை. புதுச்சேரி பகுதிகளில் 11 இடங்களிலும், காரைக்கால் பகுதியில் 9 இடங்களிலும் இந்த விடுதிகள் செயல்படுகின்றன. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் செயல்படும் இந்த விடுதிகளில் 4ஆம் வகுப்பு முதல் முதுநிலை பட்ட படிப்பு வரை மாணவ மாணவிகள் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றனர். அரசு, தனியார் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கலாம் என்று அதில் குறிப்பிட்டுள்ளார். திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 படி தினமும் 100 கிலோவுக்கு மேல் திடக்கழிவு உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள், பெரிய கட்டிட வளாகங்கள், அதிக அளவு தண்ணீர் பயன்படுத்தும் நிறுவனங்கள் உள்ளிட்டவை அதிக அளவிலான திடக்கழிவு உருவாக்குவோர் பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்நிறுவனங்கள் தங்களின் கழிவுகளை முறையாக அகற்றியதற்கான சான்றிதழை கட்டாயம் பெற வேண்டும். இதற்காக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் இணையதளத்தில் பதிவு செய்து தேவையான விவரங்கள் மற்றும் கட்டணத்தை செலுத்தி சம்பந்தப்பட்ட நகராட்சி அல்லது கொம்யூன் பஞ்சாயத்திலிருந்து சான்றிதழ் பெற வேண்டும். விதிகளை மீறுவோருக்கு அபராதம் விதிக்கப்படும் என புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.